Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி 12th இருந்து ஒரு 10 MCQs பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். எல்லாருமே ஈஸியா இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு டஃபா எடுத்துட்டு வந்திருக்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எல்லாருமே நீங்க ரீகால் பண்ணிருப்பீங்க, எல்லாருமே தரவா இருப்பீங்க, நான் முழுசா நம்புறேன். இந்த 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு மெமரி பூஸ்டரா, ஒரு ரீகாலிங்க்கு ஒரு பெஸ்ட் வீடியோவா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லா கொஸ்டின்ஸுமே முடிஞ்ச அளவு நான் சால்வ் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, சோ வித்அவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். If f of r to r is defined as f of x is equals to 2 minus minus sin x, then f is என்னன்னு கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா டிக்ரீசிங் ஃபங்க்ஷனா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கனாலே நமக்கு வந்து ஒரு சிம்பிளான மெத்தட் தெரியும். நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்போம். அந்த டெரிவேட்டிவ் கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்துச்சுன்னா இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், less than 0 இருந்துச்சுன்னா decreasing function my dear students. அதை வச்சு தான் இப்பயும் நம்ம இங்க கண்டுபிடிக்க போறோம். So f dash of x, so f dash of x is equals to 2 minus cos x my dear students. இதுதான் வந்து டெரிவேட்டிவ். இப்போ இந்த டெரிவேட்டிவ் கிரேட்டர் தென் 0வா லெஸ் தென் 0வா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ cos x எடுத்துக்கிட்டீங்கன்னா இதனுடைய இன்டர்வல் என்ன my dear students? -1ல இருந்து 1 வரைக்கும்னா இதனுடைய இன்டர்வல். இப்போ இதனுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் -1 இருந்து +1 தான். ஸோ நம்ம எந்த ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டாலும் -1 கீழேயும் போகாது, 1க்கு மேலேயும் இதால போகவே முடியாது. cos x ஃபங்க்ஷனாலையும் sin x ஃபங்க்ஷனாலையும். ஸோ இந்த வேல்யூஸை நான் இந்த இடத்துல அப்ளை பண்ணனா -1 அப்ளை பண்ணனா எனக்கு கிடைக்கிற வேல்யூ 3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 1 அப்ளை பண்ணனா எனக்கு கிடைக்கிற வேல்யூ 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டுமே கிரேட்டர் தென் 0 தான். ஸோ இது கிரேட்டர் தென் 0ங்கிறனால ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு முழுசா நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலுமே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இதுவுமே வந்துட்டு ஒரு மாதிரி சிம்பிளான கொஸ்டின் தான். ஜஸ்ட் நீங்க வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் ரொம்ப நேரம் டைம் மட்டும் எடுத்துக்காதீங்க, ஏன்னா மேக்ஸ் எக்ஸாமுக்கு சுத்தமா டைமே பத்தாது. ஓகே, let R be a relation defined as A relates to B if and only if modulus of A minus B greater than 0. அதாச்சும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், A relate to Bன்னு சொல்லிட்டாங்க. தென் R is இது எந்த மாதிரியான ரிலேஷனா இருக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா modulus of A minus B greater than 0வா இருந்துச்சுன்னா ரிஃப்ளெக்சிவா இருக்குமா, சிமெட்ரிக்கா இருக்குமா, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் செட் ஆகுமா அப்படின்னு பார்ப்போம். ரிஃப்ளெக்சிவ் செட் ஆகுமா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? கண்டிப்பா ஆகாது. ரிஃப்ளெக்சிவ்னா B இருக்க வேண்டிய இடத்துலயும் நமக்கு A தான் வரணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் A minus A equals to 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க வந்து கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லிருக்காங்க. ஸோ அதனால நமக்கு ஆப்ஷன் ஏ வராது. இதுவே ஆப்ஷன் பி வருமானா வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி சார் வரும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். 1 minus 2 இதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவே 2 minus 1 இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஏன்னா நமக்கு வந்து மாடுலஸ் இருக்கு, அதனால சிமெட்ரிக் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் டிரான்சிட்டிவ் வருமா அப்படின்னா டிரான்சிட்டிவும் வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா டிரான்சிட்டிவ்னா என்ன, இப்போ A ரிலேட்ஸ் டு பின்னா இதை நம்ம என்ன எடுத்துப்போம், இப்போ ஒரு 3 வேல்யூஸாக எடுத்துப்போம். A ரிலேட்ஸ் டு C, அதுக்கப்புறம் வந்து C relates to B. இது ரெண்டுத்துக்குமான ரிலேஷன் தான் நம்ம இதோட ஈக்குவேட் பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு பதிலாக இப்போ A வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன், பியோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கிறேன், அடுத்து அகைன் சியோட வேல்யூ நான் 1ன்னு எடுத்துக்கலாம். அதாச்சும் ரிஃப்ளெக்சிவ் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரூலே இது வயலேட் பண்ணிருச்சு. ஸோ டிரான்சிட்டிவ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ அதனால நமக்கு ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இது வந்துட்டு இன்டெகிரேஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான கொஸ்டின். இந்த கொஸ்டின் வாங்க நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்துட்டு 2 செகண்ட்ல சால்வ் பண்ற கொஸ்டின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சார் இன்டெகிரேஷன் எடுத்துட்டு 2 செகண்ட்ஸ்ல எப்படி சார் சால்வ் பண்ண முடியும்னா, இதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்க வந்து பைகாட்டா வச்சிருக்கணும். குறிப்பா இன்டெகிரேஷன்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி, ஈவன் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட் ப்ராப்பர்ட்டி, கிங்ஸ் ரூல், இது எல்லாமே வந்துட்டு நீங்க அப்படியே பைகாட்டா வச்சிருக்கணும். போர்டு எக்ஸாம் மட்டும் இல்ல, ஜேஇ எக்ஸாம் அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இந்த இடத்துல பாருங்க -1 to 1 அதாச்சும் -A to A. ஓகே, இது வந்துட்டு மிக முக்கியமான ஒரு லாஜிக். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா
இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாச்சும் இந்த மாதிரி இன்டெகிரேஷன் கொடுத்தா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சால்வ்லாம் பண்ணக்கூடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சொன்ன மாதிரி 2 செகண்ட்ல சார் இதுக்கான ஆன்சர் 0 சார் எனக்கு தெரியும் சார் அப்படின்ட்டு நீங்க வீடியோ பார்க்கறப்பவே ஃபர்ஸ்டே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, மேபி நாளைக்கு இந்த क्वेश्चंस வரலாம், அதுக்காக தான் சொல்றேன். சோ மாடுலஸ் ஆஃப் x டிவைடட் பை x, இந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஆட் ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஆட் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா இந்த நமக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும், -a to a ஆட் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா அது வந்து 0 வரும். -a to a f of x dx இது வந்து ஆடா இருந்துச்சுன்னா equals to 0 my dear students. அதுவே ஈவன் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா -a to a வை நம்ம வந்து 2 into 0 to a அப்படி வந்து நம்ம மாத்திக்கலாம். அதுவே ஆட் ஃபங்க்ஷனா நம்ம வந்து தெளிவா சொல்லலாம் இது 0. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் இந்த ஃபங்க்ஷன் ஆடு தான் நமக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆட் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு முழுசா நம்புறேன். -f of x. ஸோ இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனா இல்லையாங்கிறத கண்டுபிடிப்போம். ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், mod x கொடுத்துருக்காங்க. ஸோ -mod x டிவைடட் பை -x. ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா -mod டிவைடட் பை x. நம்ம -x உள்ளார அப்ளை பண்ணோம்னா மைனஸ் வெளியே வந்து நமக்கு அகைன் அதே ஃபங்க்ஷன் வரணும். அதே மாதிரி வந்துருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்படி வந்துச்சுன்னா இது வந்து ஆட் ஃபங்க்ஷன். அதுவே மைனஸ் இல்லாம வந்துச்சுன்னா அது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன், நம்ம ஆட் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி 0 அப்படின்ட்டு ஆப்ஷன் பின்ட்டு டக்குன்னு சொல்லிட்டோம். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போவோம். ஸோ இந்த கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதுவும் வந்துட்டு சிம்பிளான கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே சார் நான் வந்துட்டு ஒன்றுத்துக்கும் 1/2 நான் போட்டு பார்க்குறேன் சார், இங்கே வந்து டெரிவேட்டிவ் கொடுத்துருக்காங்க சார், இது டெரிவேட்டிவ் ரொம்ப சிம்பிள் சார், நான் ஒன்று போட்டு பார்க்குறேன்னா அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கே 5 minutes ஆகிடும். அப்புறம் 5 mark கொஸ்டின்ஸ்க்கு இன்னும் டைம் ஆகும். அவ்வளோதான், நீங்கள் வந்து ஒரு 10-15 mark கொஸ்டின்ஸை விட்டுட்டு வர மாதிரி ஆகிடும். இந்த கொஸ்டின் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அந்த ஆட் ஈவன் ஃபங்க்ஷன், அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிளா முடியக்கூடிய கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நீங்க இந்த மாதிரியான லாஜிக்ஸ் கண்டிப்பா யோசிச்சே ஆகணும், இல்லைன்னா நாளைக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுக்காக தான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த கொஸ்டின் வந்துட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அப்ளை பண்ற மெத்தடே ஃபர்ஸ்ட் தூக்கி போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வரும். அப்படி வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் வரக்கூடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நீங்க வந்து கொஞ்சம் இன்டீரியரா யோசிங்க. அதாச்சும் ஒரு ப்ரொஃபசர் சொல்வாரு, பி லேசி வைல் சால்விங் ப்ராப்ளம்ஸ். அதாச்சும் நீங்க நிறைய ஸ்டெப்லாம் போடக்கூடாது சார், எனக்கு 2 ஸ்டெப்ல டக்குன்னு ஆன்சர் வரணும். அதாச்சும் நான் MCQஸ்க்கு சொல்றேன். இதுவே 2 mark 5 marksக்குலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பர் மெத்தட்ல சால்வ் பண்ணுங்க. இல்லைன்னா வந்துட்டு மார்க் அவங்க வந்துட்டு ஸ்டெப் மார்க்ல அவ்வளவுதான், எல்லாமே போக கம்மியான மார்க் தான் வரும். 1 mark 2 marks தான் வரும், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரியான MCQஸ்லாம் நீங்க அப்படியே ஃபாஸ்டா சால்வ் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் f of x is equals to -2x power 8 கொடுத்துட்டாங்க. தென் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷனுக்கு டெரிவேட்டிவ் இருக்கு, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஃபங்க்ஷனை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல f of x equals to -2x power 8 இந்த ஃபங்க்ஷனை பார்த்தாலே தெரியும் இது வந்துட்டு ஈவன் ஃபங்க்ஷன். ஏன்னா நமக்கு வந்து x power 8 இருக்கு, அது வந்து ஒரு ஈவன் தான், அதனால இது வந்துட்டு ஈவன் ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஈவன் ஃபங்க்ஷனா முன்னாடி என்ன சொன்னேன், f of -x equals to f of x. இந்த ப்ராப்பர்ட்டி அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்க. f of 1/2 equals to -f of -1/2. அதாவது பாத்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் f of -2, இந்த மைனஸ் நம்ம இந்த சைடும் கொண்டு வரலாம். இப்போ எழுதி காமிக்கிறேனே, f of -1/2 equals to -f of 1/2 வந்துருச்சு. அப்ப இது வந்துட்டு ஈவன் ஃபங்க்ஷன் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஈவன் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல, இது வந்து ஆட் ஃபங்க்ஷனுக்கான ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா ஆப்ஷன் டி அவுட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி மிச்சம் இருக்க அந்த 3 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிற கண்டுபிடிக்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன்னா அதனுடைய டெரிவேட்டிவ் இருக்குல்ல, அது வந்துட்டு ஆட் ஃபங்க்ஷனா இருக்கும். இது வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் முழுசா நம்புறேன். சோ இந்த இடத்துல f dash of x, f dash of x பாத்தீங்கன்னா ஆட் ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்துட்டு ஆட். ஓகே, இது வந்துட்டு ஆட் ஃபங்க்ஷனா f dash of -x equals to minus of f dash of x.
ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ வாங்க இதை வச்சு தான் நம்ம வந்து கம்பேரிசன் பண்ண போறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல இந்த எக்ஸுக்கு பதிலா எது வேணாலும் வரலாம். அதுல ஒன்று தான் இந்த 1/2. அதனால வந்துட்டு சார் 1/2 இருக்கு ஓகேவா சார் அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல 1/2. இப்போ எஃப் ஆஃப் -1/2 இங்க எஃப் டேஷ் ஆஃப் 1/2 இருக்கு. இது வந்துட்டு ஈவன் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஏ வந்துட்டு அவுட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வாங்க பி எஃப் டேஷ் ஆஃப் 1/2 அதாச்சும் இந்த சைடு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த சைடுக்கு மைனஸ் இந்த சைடு வந்துருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது தெளிவா கவனிங்க. இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த மைனஸ் இந்த சைடு வந்துருச்சு. ஸோ மைனஸ் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு சிமிலர் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதை வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டுமே சேம் தான். இந்த லாஜிக் தான் இங்க கொடுத்துருக்காங்க. எஃப் டேஷ் ஆஃப் 1/2 equals to minus f dash of minus 1/2. So option B தான் கரெக்டான ஆன்சர். நீங்க ஆப்ஷன் சி செக்கே பண்ண வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா f of -1/2 f dash ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு கரெக்ட் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு முழுசா நம்புறேன். நீங்க இந்த மாதிரி தான் சால்வ். நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி வருதுன்னா நீங்க அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணு. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். எந்த கொஸ்டின் சால்வ் பண்ணாலுமே போன ப்ராப்ளமா இருக்கட்டும், எந்த ப்ராப்ளமே நீ வந்து டைரக்டா சிம்பிளான மெத்தட் இல்லாம கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு வந்து ஆன்சர் சூப்பரா கிடைச்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்பதான் நான் சொன்னேன் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்ட்டு. போன வருஷம் கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஃபார் எ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹோல்ட்ஸ் ட்ரூ. அதாச்சும் இப்போ வந்துட்டு நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க ஃபங்க்ஷன், இதுல எந்தெந்த ப்ராப்பர்ட்டிலாம் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து நீங்க பார்த்தோன்னே இதெல்லாம் வந்துட்டு 2 செகண்ட்ல ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் ஆன்சர் மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்ட். ஏன்னா இதுதான் வந்துட்டு காம்ப்ளிமெண்டரி ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்லுவோம். a to b f of x dx, a to b f of a plus b minus x dx. இது வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி. ஸோ இது வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுதான் கரெக்டான ஆன்சர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ மற்ற மூணையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். -a to a f of x dx is equals to 0. நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டோம். if f is an even function கொடுத்திருக்காங்க, நமக்கு தெரியும் இது வந்துட்டு odd function my dear students. in case odd function இருந்துச்சுன்னா இது ட்ரூவா இருந்திருக்கும். இந்த இடத்துல even function கொடுத்திருக்காங்க, அதனால இது வந்துட்டு கரெக்ட் கிடையாது. அதுக்கப்புறம் c -a ல இருந்து a f of x dx to 0 to a, இது வந்து பாத்தீங்கன்னா ஈவன் ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா இந்த இடத்துல ஆட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதனால இது வந்து நாட் ட்ரூ. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சிம்பிளான ஐடென்டிட்டி, ஆனா இந்த ஐடென்டிட்டியுமே வந்துட்டு தப்பு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏதா. இதெல்லாம் அவங்க வந்து செக் பண்ற மாதிரி கொடுக்க மாட்டாங்க, கரெக்டா ஒன்று கொடுத்துருவாங்க. நீங்க அதை தெளிவா கண்டுபிடிச்சிங்கனாலே அதுவே போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து பாத்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா வந்துட்டு உடனே ஒரு பயமா இருக்க மாதிரி இருக்கும். என்ன சார் இவ்வளவு பெருசா இருக்கு, இதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடும் சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் தவறு. நீங்க வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாவும் நீங்க சால்வ் பண்ணலாம். கொஞ்சம் நான் சொல்ற மாதிரி தான் மேத்ஸ் சால்வ் பண்றப்ப கொஞ்சம் லேசியா இருந்து பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க நிறைய ப்ராப்ளம்ஸை ஈஸியா சால்வ் பண்ணுவீங்க. அதாச்சும் அந்த லேசினஸோட டைமிங் பாத்தீங்கன்னா ஒரு 15 செகண்ட்ஸ் அதிகபட்சம். பிராக்டிஸ்ல நீங்க அதை 5 செகண்ட்ஸா குறைச்சிருக்கணும். இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இப்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அந்த லேசினஸ் உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சரையும் கொடுக்கும். இது வந்து தவறான ஆன்சர் கொடுக்கறதுக்கான லேசினஸ் இல்ல, கரெக்டான ஆன்சர் கொடுக்கறதுக்கான லேசினஸ். ஓகே, இப்ப இன்டெகிரல் e power 9 log x minus e power 8 log x e power 6 log x இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாமே நமக்கு வந்து சிம்பிளா தெரியும். e power log x என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? x, அவ்வளவுதான். இந்த இடத்துல 9 கொடுத்திருக்காங்களா, அப்ப இன்டெகிரல் x power 9 my dear students minus x power 8 my dear students divided by x power 6 minus x power 5 dx. முடிஞ்சு போச்சு my dear students. இப்போ வாங்க இந்த ரெண்டுத்துல x power 8 நம்ம காமனா வெளியே எடுக்கலாம். சோ x power 8 நான் காமனா வெளியே எடுத்தேன்னா x minus 1, இங்க பாத்தீங்கன்னா x power 5 வெளியே எடுக்கலாம். so x minus 1 dx. so x minus 1 x minus 1 cancelled out ஆயிடும். so x power 5 x power 8 னா integral x cube dx my dear students. so final answer என்ன my dear students? option C, x power 4 divided by 4 my dear students. okay, so இந்த questions-லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், பார்த்தான பயமா இருக்கும். ஜஸ்ட் நீங்க வந்து சால்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான question my dear students. okay, இப்போ வாங்க நெக்ஸ்ட் question சால்வ் பண்ணுவோம்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்துட்டு சிம்பிளான ஒரு கொஸ்டின். அதாவது எது வந்து நாட் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு தெரியும் f of x, y is equals to x power n g of y by x. இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆனா நம்ம கண்டுபிடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல சேம் டிகிரி இருக்கா, இது வந்து ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க சேம் டிகிரி இருக்கா, ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆப்ஷன்ஸ்ல நமக்கு வந்து y by x இருக்கு. சோ இதுவுமே ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து சிம்பிளா சொல்றேன். அதுவே ஆப்ஷன் டி பாருங்க, ரெண்டும் வேற வேறையா இருக்கு. இது ரெண்டும் நமக்கு சிமிலர் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ரெண்டுமே வேற வேற ஃபங்க்ஷன். அதனால ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இதுதான் வந்து ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் தான், நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா எக்ஸாம்ல இந்த கொஸ்டின்ஸ்லாம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏதோ ஒரு செட்ல கண்டிப்பா வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களோட லக் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியான செட்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்காக நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ அவங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். Integral a power x divided by square root of 1 minus a power 2x. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதுவுமே சிம்பிள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பொதுவா ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே, இன்டிகிரேஷனை பொதுவா நீங்க பார்த்தோன்னே இதுக்கான ஈஸியஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் மெத்தட் என்ன உங்களோட தாட்ல வரணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் திங், ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா a power x கீழே a power 2x. இதுக்கான சிம்பிளஸ்ட் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு இருக்கலே சிம்பிளஸ்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம எதை நம்ம சப்ஸ்டியூஷன் எடுக்கலாம், a power x எடுத்துக்கலாம். ஸோ t is equals to t is equals to a power x ன்னு எடுத்துக்கலாம். தான் with respect to x நம்ம வந்து டெரிவேட்டிவ் எடுப்போம். ஸோ dt divided by dx. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா a power x log a ன்னு வந்துரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்ப log a னா dt is equals to a power x log a dx. இப்ப மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் a power x dx இங்க இருக்கு. சோ நம்ம log a வை இங்க சைடு டிவைட்ல கொண்டு வந்துருவோம். dt divided by log a is equals to a power x dx. இப்ப நமக்கு ஆக்சுவல் சப்ஸ்டிடியூஷன் இங்க வந்து நமக்கு டெஃபினைட் இன்டெகிரலா இல்ல, அதனால பிரச்சனை இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ax dx க்கு பதிலா நம்ம வந்து என்ன எழுதிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், dt divided by log a. இந்த 1 by log a வை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து டைரக்டா dt மட்டும் எழுதிக்கலாம். divided by இங்க பாத்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 1 minus t square. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா 1 divided by square root of 1 minus t square a square. இதெல்லாம் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், sin inverse of a. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எங்க கரெக்டான ஆன்சர், ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். எப்படின்னு பாத்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் sin inverse of நமக்கு வந்து t இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம வந்து t is equals to a power x ன்னு எடுத்துக்கிட்டோம். டிவைடட் பை இங்க வந்து நமக்கு log a வந்துரும் பிளஸ் c மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்க வந்து அந்த சப்ஸ்டிடியூஷனை கரெக்டா சால்வ் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அது போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन. ஸோ 10 கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணதே தெரியல, டக்குன்னு சால்வ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுனுச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, சாரி நான் நிறைய கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணணும்னு நினைச்சேன். எனக்கு கொஞ்சம் பார்ட் டைமாக தான் யூடியூப் பண்ணுறதுனால டைமிங் செட் ஆகலை. டைமிங் செட் ஆன ஸ்டூடியோ அப்படியே கொஞ்சம் டைமிங் மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சாரி ஃபார் தட். இதுக்கப்புறம் வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங் வரைக்கும் நான் வந்து கண்டிப்பாக கைடன்ஸ் தெளிவாக தருவேன். இதுக்கப்புறம் ஜோசா கவுன்சிலிங் ரிலேட்டட் வீடியோஸ், ஜெய் அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எ காயின் இஸ் டாஸ்ட் அண்ட் எ கார்ட் இஸ் செலக்டட் அட் ரேண்டம் from a well shuffled pack of 52 playing cards. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா a coin is tossed. ரெண்டு ஈவென்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டு சொல்ல போனா இண்டிபெண்டன்ட் ஈவென்ட். அது ரெண்டுத்துக்கும் ரிலேஷனே இல்லை, டிபெண்டன்ட்டே இல்லை. ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஈவென்ட் நடக்குது. ஒரு காயினை டாஸ் பண்றோம், அதுக்கப்புறம் ஒரு கார்டை செலக்ட் பண்றோம். ஓகே, ஆஃப் 52 பிளேயிங் கார்ட்ஸ். இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட் ஆன் த காயின், அதாவது ஃபர்ஸ்ட் திங் p ஆஃப் h நம்ம எடுத்துப்போம். probability of getting head my dear students on the coin 1/2.
அதுக்கப்புறம் அண்ட் எ ஃபேஸ் கார்டு ஃப்ரம் த பேக், அதாவது பேக்ல இருந்து ஃபேஸ் கார்டு மட்டும் கேட்கறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டோட்டல் ஃபேஸ் கார்டு எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிங், குயின், அதுக்கப்புறம் வந்து ஜாக் கார்ட்ஸ் இருக்கு. இந்த 3 கார்ட்ஸ் டோட்டலா பாத்தீங்கன்னா 12 இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா 4 ஷேப்ஸ் இருக்கு, அப்ப டோட்டலா 12. இப்ப பாத்தீங்கன்னா P of F நம்ம எடுத்துப்போம். ஸோ 12 டிவைடட் பை 52 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டுத்துக்குமான, அதாச்சும் ப்ராபபிலிட்டி ஆஃப், எனக்கு இது ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அதாவது P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B அப்படின்னா P ஆஃப் A இன்டூ P ஆஃப் B மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான். சிம்பிளா நம்ம ப்ராடக்ட் பண்ணோம்னா ஆன்சர் சிம்பிளா கிடைச்சிரும். ஸோ 1/2 இந்த இடத்துல இன்டூ 12/52. ஓகே, ஸோ இதை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா இது வந்து 6 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம வந்து 2 டேபிள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா 3, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 26. ஃபைனல் ஆன்சர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 3 டிவைடட் பை 26. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா B தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து சிம்பிளான கொஸ்டின் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் தான், அதாச்சும் இப்போ நம்ம சால்வ் பண்ண எல்லா கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். அந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் ரிமெம்பர் பண்ணிட்டீங்கன்னா அது போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து டைம் சேவராக இருக்கும். ஒன்ஸ் டைம் சேவ் ஆயிடுச்சுன்னா அந்த டைமிங்கை நீங்கள் ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ்க்கு 5 மார்க்ஸ்க்கு எனாஃபாக யூஸ் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்கேஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனல் கொடுக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பை பை. தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். என்னோட பிரேயர்ஸ் எப்பொழுதுமே உங்கள்கிட்ட இருக்கு. தேங்க்யூ.